பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 24:1 பார்க்க போகிறோம். பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள கொடிகளும் கர்த்தருடையவை, ஏனெனில் அவரே 24:2 ஏனெனில் அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். இந்த இந்த வசன 24:1 24:2 வசனத்தினுடைய எக்ஸ்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தர் தான் ஓனரு, ஒரே வார்த்தையில் முடிஞ்சிச்சு. இந்த 2 வசனத்தினுடைய எக்ஸ்ட்ராக்ட், கரும்பினுடைய எக்ஸ்ட்ராக்ட் என்னது? கரும்பு சாறை. கரும்பு சாறை எளிதில் குடிக்கலாம். கரும்பு சாறை என்ன பண்ணலாம், அதே கரும்பு கடித்து சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டம். அதை பல்லெல்லாம் குத்தி, சின்ன வயசுலாம் நான் சாப்பிடும்போது அந்த குத்திக்கும். அதுவும் அந்த ஒயிட் கரும்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். அதே மிஷினில் ₹1 ஜூஸ், அந்த கரும்பு போட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொடுப்பாங்க, வித் ஐஸ் வித்தவுட் ஐஸ். அந்த மாதிரி ரொம்ப எளிதாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அழகாக அந்த கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு போயிடலாம். அதே போல் தான் சிந்திக்கணும். நாம் ஓனராக இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம்தான். அந்த கரும்பை எப்படி நம்ம கடித்து மென்று துப்பி ஒரு கேரி பேக் ஃபுல்லாக டஸ்ட் ஆகி வீடு மேலே ஐயோப்பா, அதனுடைய ப்ராசஸே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் அதை ஒரு ஜூஸ் ஆக்கி எளிதில் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும், சில கரும்பு ஜூஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 5 தடவை அந்த கரும்பை ரிப்பீட்டு, 10 தடவை கூட ரிப்பீட் போட்டாலும் 40 தடவை பேப்பர் மாதிரி அப்படின்னா அந்த கரும்பு பேப்பராக மாறிடும். அவ்வளோத்தையும் எடுப்பாங்க அந்த மோட்டரில் விட்டு 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 விட்டு. ஸோ அதில் இருக்கிறது அனைத்தும் டம்ளருக்கு வந்துட்டுருக்கும். அதில் ஐஸை போட்டு கொடுப்பாங்க. அதே போல தான் கர்த்தர் நாம் ஓனராக இருந்தோம்னா, நாம் செய்யும் தொழிலுக்கு அல்லது நம்ம வேலை செய்யும் இடத்துல ஒரு ஓனராக பார்த்தோன்னா, இல்லை நம்மளுடைய தொழிலுக்கு நாம் ஓனராக இருந்தோம், இல்லை நம்ம படிப்பை ஓனராக்கணும், ஒரு கெட்ட பழக்கத்தை ஓனராக்கணும், அப்பா அம்மா பையன் தம்பி ஃப்ரெண்ட்ஸு இவங்களும் முதன்மையாக வச்சுருது, இவங்களுக்காக தான் நான் வாழறேன் அப்படின்ட்டு இதை ஓனராக்கணும். ஓனர் என்றால் தேவனை விட்டு விட்டு மற்ற எந்த காரியமாக, ஒரு கார் பைத்தியங்க. நான் இதை ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். கார் பைத்தியமாக இருக்கானுங்க, கர்த்தருக்குள் பைத்தியமாக இருங்க, கர்த்தரை நினைத்து கொண்டு இருங்க, அவரையே போட்டுருங்க, அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அப்போ கார் நான் எனக்கு டூர் போகிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. நான் டூர் தாங்க என் லைஃபே. நான் 3 மாதத்துக்கு ஒன்ஸ் நான் அப்ராட் போயிடணுங்க. சுவிட்சர்லாண்டு, இங்கிலாந்து, ஜப்பான் எல்லாம் போகணுங்க. அதுதாங்க என் வாழ்க்கை. அது டார்கெட்டே எனக்கு அதான். 3 மாதம் உழைப்பு, 3 மாதம். அதல்ல உங்கள் ஓனர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது 24:2 பாரு, ஏனெனில், இந்த மாதிரி நீ கொஸ்டின் கேட்பேன் தெரியும். ஏனெனில் அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அவர் பக்காவாக பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தான் உண்டாக்குனார், அவர் தான் ஓனரு. அதை எடுத்துன்னு நம்ம என்ன பண்ணோம், நம்ம செய்கின்ற செயல் எல்லாத்துலேயும் அவரையே முதன்மையாக வைக்க முடியும். எப்போதும் விதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த ஃபார்முலாவின்படி நம்மளுடைய ஓனர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பளம் தரார் பாருங்க, அவருடைய ஓனரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் உலகத்தை படைக்கவில்லையானால் அந்த நபர் ஃபேக்ட்ரி ஆரம்பித்திருக்க முடியாது. அந்த நபர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்காமல் போயிட்டாங்கன்னா நாம் அங்கே போய் வேலை செய்திருக்க முடியாது. ஸோ நம்ம ஓனரும் அவர், நம்ம ஓனருக்கு ஓனரும் அவரே ஓனர். அப்படி தான் கான்செப்டு. ஸோ இப்போது ஒரு கம்பெனிலேருந்து நம்ம சரியாக ஒர்க் பண்ணல, நம்ம மேலே பழி போட்டு, இல்லைன்னா அவங்க சொந்தக்கார ஒருத்தர் வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே போட்டி போறாமையினால் நம்மளை வெளியே தேர்த்தி நம்மளை வேலை இல்லாமல் ஆக்கலாம். ஆனால் தேவன் நம்ம ஓனராக இருக்கும் போது இவர் நம் மேல் வீண் பழி சுமத்தினாலும் நாம் கவலைப்படுத்த காலத்துக்கிட்டே போட, நான் தப்பு செய்யலை, நீ என்னை வெளியே அனுப்பிச்சிட்ட, என் ஓனர் கர்த்தர், நீ யாரா எனக்கு வேலை செய்யுது, நான் என்னுடைய திறமையை வச்சு நம்ம அப்படி பண்ணும்போது நம்ம தனியாகவே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சாலும் அமையும். சில தோல்விகள் இந்த மாதிரியான ஒரு தோல்விகள் சில நேரத்தில் நாம் ஒரு புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான முதல் படிக்கட்டுகளாக அது மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே
நம்மளுடைய ஓனர் ஏசப்பா மட்டும்தான். அப்படி நினச்சிட்டோன்னா, இது வந்து ஒரு ஓனரை வந்து ஒரு ஓனர் நம்ம வந்து தூக்கி போட்டாங்க. அப்போ ஏசப்பா ஓனர் அல்ல. அது 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 ஒரு ஓனரை சார்ந்ததுங்க. நாம் என்ன பண்ணுவோம்? ஏசப்பா ஓனர்னால் நாம் என்ன பண்ணுவோம்? ஓனர் பார்த்தாலும் பார்க்கலினாலும் நாம் செய்கின்ற தொழிலிலே அவர் ஓனர் கொடுத்த பூலோகத்து ஓனர் கொடுத்த செக்கில் சைன் போடுற ஓனர் கொடுத்த வேலையை தேவனுக்காக செய்வோம். விசுவாசத்தோடு செய்வோம். ஏமாற்ற மாட்டோம். பொய், பித்தலாட்டம், திருடு, ஓபி அடிக்கிறது, ஓனர் பார்த்தா ஒரு வேலை, பார்க்கலனா ஒரு வேலை, அவர் 10 வேலை சொன்னால் 8 வேலை செய்கிறது, அவர் ஒரு காரியத்தை இப்படி பண்ணுன்னா அதை மாற்றி பண்ணுறது, கேட்டால் மறந்துட்டேன்றது, இந்த மாதிரி கேவலமான ஒரு தொழிலாளியாக, ஒரு வேலை செய்யக்கூடிய நபராக நாம் எப்பொழுதும் இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஓனரு கர்த்தர். அவர் ஓனராக இருக்கிறதுனால இந்த ஓனர் சொல்வதை, பூலோகத்து ஓனர் சொல்வதை ஏமாற்றாமல், திருடாமல், நேரத்தை விரயம் பண்ணாமல், நேரத்தை திருடாமல், ஏமாற்றாமல், விசுவாசத்தோடு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அந்த வேலையை முடித்துட்டு கொடுக்குறது, நேர்மையாக இந்த தொழில் ரகசியத்தை அங்கே சொல்கிறது, அங்கேருந்து எடுத்து நீங்கள் சொல்கிறது, அப்புறம் திருடி ஒரு பொருளை விற்ற போது நம்மளுக்கு கஷ்டம்னா ஒரு மாதிரி, கஷ்டம் இல்லைன்னா ஒரு மாதிரி, இந்த மாதிரி கேடுகட்ட வேலைகளை நாம் ஒருபோதும் செய்ய மாட்டார். நாம் ஓனரை கர்த்தரை வச்சோம்னா நாம் எங்கேயும் யாரையும் ஏமாற்ற மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. நாம் கர்த்தரை ஓனரை வச்சா நாம் எங்கேயுமே யாருமே ஏமாற்ற மாட்டோம். ஓகே. 1, நாம் கர்த்தரை ஓனராக வச்சா எந்த பூலோகத்து ஓனரும் நம்மளை வேலையை விட்டு தூக்கினாலும் நாம் தோற்று விட மாட்டோம், அழிந்து விட மாட்டோம், அதிசயமாய் புது வேலைகளை துவங்குவோம். அதை வந்து அப்புறம் ஓனரை வந்து நம்ம என்னென்ன வேணால் பிஸ்னஸ் தான், கடவுள் தான், அது வியாபாரம் தாங்க என்னுடைய தெய்வமே பிஸ்னஸ் தாங்க. ஏசப்பா தூக்கி ஓரம் வச்சு கிறிஸ்டினாக இருப்பார், ஆனால் என்னுடைய வியாபாரம் தான் எனக்கு முதலாளி அப்படின்னு ஏசப்பா தூக்கி 2வதாக வச்சுறாரு. அது விலங்குமா அந்த வியாபாரம்? கரும்பு கட்சி பல்லெல்லாம் ரத்தம் வந்து தான் சாப்பிடணும். அது தோலை உரிக்கிறதுக்குள்ளே போதும் அதை கடிச்சது இருக்கணும், இல்லைனா கத்தியில் வரும்போது கை வெட்டிக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்குதே ஆனால் உஷார் டக்குன்னு நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாழ்க்கையாக இருக்கிறோமே, ஏன் தேவனை முதலாவது வைக்கலை? நம்ம கரும்பு கச்சி ஏன் சாப்பிட்றோம்? ஜூஸ் எடுத்து சாப்பிட்லாமே. இந்த ஞானமே தேவன் உங்களோட இருந்தால் வந்துடும். அப்புறம் சில பேர் கெட்ட பழக்கம், நான் வேலை செய்வேன், நைட் ஆனால் குடிப்பேன், கெட்ட பழக்கம், சிகரெட் பிடிப்பேன். சிகரெட் ஏன்பா பிடிக்கிறேன்? அதில் ரிலாக்ஸ் இருக்குது. அடப்பாவி, சிகரெட்டில் எங்கடா ரிலாக்ஸ் இருக்குது? அது புகை உள்ளே ஃபஸ்ட்டு டைம் பிடிக்கிறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நிறைய இதில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை அனுபவித்து உள்ளே தாங்கி கொண்டு அதை பிடி அப்புறம் பழகிடும். அதாவது கஷ்டமே பழகிடும், அதனால் அது இருமல் வராது. ஸோ கெட்ட பழக்கத்தை முதலாவது வைக்கக்கூடாது, தேவனை முதலாவது வைக்கணும். ஏன்னா தேவன் தான் ஓனர். பிஸ்னஸை ஓனர் ஆகக்கூடாது, ஏன்னா பிஸ்னஸை கொடுத்தவரே தேவன் தான். அப்போ தேவன் தான் ஓனர். தேவன் கொடுத்த பிஸ்னஸை செய்ய வேண்டும். அதுக்காக பிஸ்னஸ் செய்யாமல் வீட்டில் போய் கத்தாப்பல் போட்டுன்னு காலையிலேருந்து ராத்திரி 3 வேளை சாப்பிட்டு வீட்டில் இருக்குன்னு சொல்ல. தேவனை முதலாவது வைத்தால் தேவன் கொடுத்த வியாபாரத்தை பண்ணுவோம். தேவனை முதலாவது வைத்தால் தேவன் கொடுத்த ஆஃபீஸில் போய் வேலை செய்வோம். தேவனை முதலாவது வைத்தால் தேவனை ஓனராக வைத்தால் முதலாவது படிப்போம். மனைவி, பிள்ளைகள், அப்பா அம்மாவை முதல் வைக்காமல், அவர்களுக்காக வாழாமல், நான் என் பொண்ணுக்காக தாங்க வாழ்கிறேன், என் பிள்ளை இல்லைன்னா நான் இல்லை, நான் என் பிள்ளைக்காக தான் என்னுடைய அனைத்து உழைப்பையும் நான் செலுத்துகிறேன், நான் 10 வீடு சம்பாரிச்சதெல்லாம் என் பிள்ளைகளுக்காக. அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு மறுநாள் ஓடி போயிடுவான். அப்போ ஐயோ என் பிள்ளை கை விட்டானே சோர்ந்து போய் காணப்படுவீர்கள். அப்போ என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின் அனைத்தும் கூட கொடுக்கப்படும். ஏசப்பா கொடுத்த பிள்ளைக்காக நான் சேர்த்து வைப்பேன், ஏசப்பா கொடுத்த மனைவிக்காக நான் ஏசப்பா கொடுத்த ஹஸ்பண்டுக்காக நான்
அவருக்காக வாழ்வேன். ஏசப்பாக்காக தான் நான் வாழறேன். திஸ் இஸ் அடிஷ்னல். நான் போகிற இடம் திருச்சி, போகிறது காரில். ஸோ என்னுடைய ஓனர் தேவன். அவர் கொடுத்த இந்த பிள்ளைகள் மனைவியை பத்திரமா பார்த்துக்கணும். அது சின்சியாரிட்டி வந்துடும் பாருங்கள். தேவன் கொடுத்த மனைவியை பத்திரமா பார்த்துக்கணும், தேவன் கொடுத்த கணவரை பத்திரமா பார்த்துக்கணும், தேவன் கொடுத்த பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கணும். தேவன் நம்மளுக்கு அருளிய தாய் தந்தைகளை நம்மால் முயன்றவரை முடிந்தவரை பத்திரமாக பார்த்துக்கொள்ளணும். அது ஒரு இது வரும் மனைவி. அப்போ ஓனர்ஸ் மேனுவல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓனர்ஸ் மேனுவல்னால் என்ன? ஓனர்ஸ் மேனுவலில் என்ன இருக்கும்? இந்த கார் என்ன இன்ட்ரடக்ஷனில் இருக்கும். நம்பர் 1 ஸ்டேரிங், நம்பர் 2 டயர், நம்பர் 3 லைட்டு, நம்பர் 4 இன்ஜின், நம்பர் 5 இன்ஜின் கெப்பாசிட்டி, நம்பர் 6 டேங்க் கெப்பாசிட்டி, நம்பர் 7 5 சீட்டரா 7 சீட்டரா, எந்த இடத்துல பெட்ரோல் டீசல் டேங்க் வரும், எந்த இடத்துல லைட்ஸ் இருக்கும், எந்த இடத்துல ஏசி சுவிட்ச் இருக்கும், இதெல்லாம் ஓனர்ஸ் மேனுவலில் இருக்கும். அந்த புக்கை படித்து முடிச்சிங்கன்னா அந்த காரை இயக்குவதற்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுபோல் தேவனுடைய ஓனர்ஸ் மேனுவல் பைபிள், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பைபிளை ஓனர்ஸ் மேனுவல்னு சொல்லலாம். அந்த ஓனர்ஸ் மேனுவலை படிக்கும்போது நம் வாழ்க்கையினுடைய கஷ்டம் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணணும், வேலை இல்லைன்னா என்ன பண்ணணும், நாம் யார், நம்மளுடைய தேவன் நம்மளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாம் நீதிமான்களா, இதுபோல் பல விதமான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் ஓனர்ஸ் மேனுவலில் இருக்கும். ஸோ முதலாவது தேவனை நாம் வைக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை. இந்த உலகமே ஏசப்பா படைச்சது, அதனால் அவர் தான் ஓனர் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா கடலுக்கு மேலே வருவது நீதிகளையும் ஸ்தாபித்தார், ஏன்னா அந்த உலகத்தை படைத்தார். ஆதியாகமம் 1:1 ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பிரைஸ். சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஓனர் யார் என்கின்ற இந்த வசனத்திற்கான பதிலை இப்பொழுது நாம் பார்த்தோம். ஆமென்.